ஸல்லல்லாஹு குணம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நாம எல்லாம் தெரிஞ்ச உதாரணம் தான், இருந்தாலும் இந்த கூட்டத்தில் நாம அதை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. அந்த மக்களால் விரட்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசை, தாங்க சொந்த ஊர்ல பிறந்த ஊர்ல காபாவுக்கு உள்ள போய் ஒரு 2 ரக்காத் தொழணும்னு ஆசை. அதனால் அந்த நேரத்தில் காபாவினுடைய சாவியின் பொறுப்பாளராக இருந்தார் உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றவர் இல்லை என்பது மாத்திரமல்ல, இஸ்லாத்திற்கு எதிரியாகவும் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள், எனக்கு கொஞ்சம் காபாவை திறந்து கொடுங்கள், நான் உள்ளே போய் 2 ரக்காத் தொழுது கொள்கிறேன் என்று பணிந்து கெஞ்சி கேட்டார். தர மறுத்து விட்டார். எதிரி அல்லவா, எப்படி ஏற்பார்? மறுத்து விட்டார். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான், ஒரு காலம் வரும், நீங்கள் நிற்கும் இடத்தில் நான் நிற்பேன், நான் நிற்கும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னார். மதீனாவுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மக்காவின் வெற்றியாளராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் நுழைந்த பொழுது மக்காவினுடைய ஆளுமையும் காபாவின் ஆட்சியும் அவங்க கையில வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளமாக காபாவின் சாவி ஒப்படைக்கப்பட்டது. அந்த சாவியை எங்களுடைய குடும்பத்தினத்தில் தாருங்கள், நாங்கள் அதை பொறுப்பாக வைத்துக் கொள்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், பலரும் கேட்டு நிற்கிறார்கள். அந்த வரிசையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே ஒரு காலம் வரும் என்று, அந்த காலம் வந்தது. அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவும் நிற்கிறார். அவர் கேட்டார், முஹம்மதே என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சாவியை தர மறுத்த அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை நினைத்திருந்தால் கண்டித்திருக்கலாம், தண்டித்திருக்கலாம். அதற்கான அதிகாரமும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையில சாவியை கொடுத்தாங்க. சாவி கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்ல. ஹாக்கிம் இஃப்தாஹக யா உஸ்மான் காலிதத்தன் தாலிதத்தன். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களே, கியாமத் நாள் வரை, யுக முடிவு நாள் வரை சாவியின் பொறுப்பை உங்களுடைய குடும்பத்திடத்தில் உங்களிடத்தில் தருகிறேன் என்று சொன்னார். தான் நினைத்திருந்தால் தண்டித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவரை, தனக்கு சாவி தர மறுத்தவரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாவியை கொடுத்தது மாத்திரமல்ல, யுக முடிவு நாள் வரை இந்த சாவியின் பொறுப்பு உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னார். அந்த வார்த்தையிலே மூன்று செய்திகள் இருக்கிறது. முதலாவது செய்தி என்னன்னா, கியாமத்து வரை உங்கள் சந்ததி தொடரும் என்ற செய்தி இருக்கிறது. தொடரும் சந்ததி ஈமான் உள்ள சந்ததியாக இருக்கும் என்ற செய்தி இருக்கிறது. அவர்கள் இந்த தீனுடைய சேவையும் இந்த பொறுப்பும் அவங்கள்ட்ட இருக்குங்கிற செய்தியும் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல, நீங்கள் கடுகடுப்பானவராக கோபம் உள்ளவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆக மகத்தான வெற்றிக்கு அடிப்படையான காரணம்